வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பில் வந்திருக்க புது அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம மொபைலில் உள்ள வாட்ஸ்அப்பை நம்ம சிம் கார்டு நம்பர் கொடுத்து நம்ம ஒரே ஒரு மொபைலில் மட்டும் இது நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒரு அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க, லிங்க் டிவைஸ்னு. இந்த லிங்க் டிவைஸ் அப்டேட்டை யூஸ் பண்ணி ஒரு நம்பரில் உள்ள வாட்ஸ்அப்பை நம்ம ரெண்டு மொபைலில் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் கவனமுடன் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற செட்டிங்ஸ், நம்ம சொல்கிற டிப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவலை உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். நீங்கள் பண்ணுற லைக்கு, கமெண்ட்ஸு, ஷேரு இதெல்லாம் தான் நம்மளை அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் செய்யுது. ஸோ அதனால் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கிறேங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த லிங்க் டிவைஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு சிம் கார்டு நம்பரில் உள்ள வாட்ஸ்அப்பை ரெண்டு மொபைலில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இந்த வீடியோ இன்றைக்கி யூஸ் ஆகலைனாலும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இது நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிற இந்த வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் பட்டன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனாக நமக்கு லிங்க்டு டிவைஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே கீழே லிங்க் ஏ டிவைஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஓகேன்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு QR கோடு ஸ்கேன் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். இதில் நீங்கள் எந்த மொபைலில் இந்த நம்பரை லிங்க் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மொபைலில் வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு லாங்குவேஜ் இருக்கும், லாங்குவேஜை கொடுத்துருங்க. அடுத்து அக்ரி டு கன்டினியூ இருக்கும், அதை கொடுத்துருங்க. அடுத்து மொபைல் நம்பர் கேட்கும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே லிங்க் டிவைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு QR கோட் காமிக்கும். இந்த QR கோடை ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிருக்க வாட்ஸ்அப்பில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் இதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணிக்கிருக்க வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து இந்த மொபைல்லையும் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். புதுசாக ஆக்டிவேட் பண்ண மொபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டிங் லிஸ்ட், நம்ம ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிற முடியும். ஆனால் நம்ம இதில் நம்ம கால் ஹிஸ்ட்ரியை மட்டும் பார்க்க முடியாது. மேலும் இந்த ரெண்டு மொபைலையும் லிங்க் பண்ண பிறகு அந்த ரெண்டு மொபைலில் ஏதாவது ஒரு மொபைலில் டெக்ஸ்ட்டோ, ஃபோட்டோவோ, வீடியோவோ, காலிங்கோ, ஸ்டேட்டஸோ என்ன பண்ணாலும் நம்ம லிங்க் பண்ண ரெண்டு மொபைலில் எந்த மொபைலில் வேணாலும் நம்ம பார்த்துக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வர்ற நோட்டிஃபிகேஷன், கால்ஸ் ஹிஸ்ட்ரி, மிஸ்டு கால் இதெல்லாம் எல்லாத்தையும் வந்து நம்ம ரெண்டு மொபைல்லையும் பார்த்துக்கிறலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்கமிங் கால் வருதுன்னா ரெண்டு மொபைல்லையும் நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் ஏதாவது ஒரு மொபைலில் மட்டும்தான் ஆன்சர் பண்ணி பேச முடியும். மேலும் நம்ம எந்த மொபைலை யூஸ் பண்ணி அவுட் கோயிங் கால் பண்ணுறோமோ ஸோ அந்த மொபைலில் மட்டும்தான் நமக்கு அவுட் கோயிங் கால் வந்து ஷோ ஆகும். நம்ம லிங்க் பண்ணியிருக்க இன்னொரு மொபைலில் வந்து நமக்கு அவுட் கோயிங் கால் வந்து ஷோ ஆகாது. மேலும் நம்ம லிங்க் பண்ண ரெண்டு மொபைலில் எந்த மொபைலில் வேண்டாலும் நம்ம டெக்ஸ்ட் மெசேஜோ, ஃபோட்டோவோ, வீடியோவோ, ஸ்டேட்டஸோ, காலிங்கோ எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணாலும் ரெண்டு மொபைல்லையும் நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்துக்கிறலாம். ஸோ நீங்கள் லிங்க் பண்ண டிவைஸை டீஆக்டிவேட் பண்ண நினச்சிங்கன்னா எந்த மொபைலில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்களோ ஸோ அந்த மொபைலை ஓப்பன் பண்ணி லிங்க்டு டிவைஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லிங்க் பண்ண டிவைஸ்லாம் இதில் காமிக்கும். ஸோ எந்த டிவைஸை நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ அந்த டிவைஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லாக் அவுட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லிங்க் பண்ண டிவைஸு ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆயிரும். இந்த வீடியோ சென்டரில் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோ இன்றைக்கி யூஸ் ஆகலைனாலும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கான டிப்ஸ் தான் இது. டிப்ஸ் நம்பர் 1, இந்த லிங்க் டிவைஸை நம்ம யூஸ் பண்ணி ஒரே நேரத்தில் 4 டிவைஸ் வர கனெக்ட் பண்ணிக்கலாம். டிப்ஸ் நம்பர் 2, லிங்க்டு டிவைஸ் பண்ண ப்ரீமியம் மொபைல் ஆன்லைன் இருக்கணும் தேவையே இல்லை. ஆனால் நீங்கள் லிங்க்டு பண்ண ப்ரீமியம் மொபைல் 14 நாள் வர வாட்ஸ்அப்புக்குள்ளே வரலைன்னா நம்ம லிங்க் பண்ண எல்லா டிவைஸுமே ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆயிரும். டிப்ஸ் நம்பர் 3, நம்ம புதுசாக வாங்குகிற மொபைலில் நம்ம வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இப்போ தேவையில்லை. நம்ம லிங்க்டு டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே ப்ரீமியம் மொபைலில் உள்ள வாட்ஸ்அப்பை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணுற வாட்ஸ்அப்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க்டு டிவைஸ் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு பீட்டா வெர்ஷனில் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் வெர்ஷனுக்கு சீக்கிரமே வந்துடும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கிறீங்க. மறந்துடாமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு